நேயர்களே வணக்கம். நான் உங்கள் மார்ஷல் சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் திரு வல்லம் பஷீர் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். தொடர்ந்து தமிழக அரசியல் களத்தில் இந்த சர்ச்சைக்குரிய பேச்சுகள், தரம் தாழ்ந்த விமர்சனங்கள்லாம் ரொம்ப அதிகமாயிட்டு வருது. முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய பெற்றோரை பற்றி நயினார் நாகேந்திரன் அவர்கள் இழிவுபடுத்தி விட்டதாக ஒரு சர்ச்சை மீண்டும் கிளம்பி இருக்கிறது. எப்படி பாக்குறீங்க? பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவர் நயினார் நாகேந்திரன் விஜய் குறித்து பேசிய கருத்தை ஒருபோதும் ஏற்கவே முடியாது. விஜய் குறித்து அரசியல் ரீதியாக 1000 விமர்சனங்கள் இருக்கிறது, 1000 முரண்பாடுகள் இருக்கிறது. அது குறித்தெல்லாம் பேச வேண்டியதுதான். அது ஜனநாயகம் வழங்கி இருக்கக்கூடிய தார்மீக உரிமை. ஆனால் அவருடைய தாயார் குறித்தோ அவர் வீட்டில் இருப்பவர்கள் குறித்தோ தவறாக பேசுவது என்பது அரசியல் நாகரிகமும் அல்ல, அரசியல் களத்தில் அதை ஏற்கவும் முடியாது. இன்றைக்கு விஜயை பேசுகிறார்கள் என்று மகிழ்ந்தால் நாளை மு.க. ஸ்டாலினை பேசுவார்கள், நாளை மறுநாள் எடப்பாடி பழனிசாமியை பேசுவார்கள். இப்படியே ஒவ்வொருவரையும் அவர்களுடைய குடும்பத்தினர் குறித்தும் அவர்களுடைய உற்றார் உறவினர் குறித்தும் பேசுவது என்பது அரசியலுக்கு உகந்ததல்ல, அது தமிழ்நாட்டு களத்துக்கு நல்லதும் அல்ல என்றுதான் நான் பார்க்கிறேன். அதுல ரொம்ப குறிப்பா என்ன அப்படின்னு சொன்னா, விஜய் பேசியதிலிருந்து நான் பேசினேன், என்னுடைய வார்த்தைகள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு விட்டது என்று நயினார் நாகேந்திரன் சொல்கிறார். பத்திரிகையாளர்கள் நேற்று மறித்து கொண்டு கேள்வி எழுப்புகிற போது எல்லா கேள்விக்கும் ஒரே பதிலை சொல்கிறார். என்னுடைய பதிவில் இருக்கு பாருங்க, என்னுடைய பதிவில் இருக்கு பாருங்க அப்படின்னு ஒரே பதிலையே திரும்ப திரும்ப சொல்றார். ஒரு விளக்கத்தை கூட அவரால் கொடுக்க முடியவில்லை. தவறு எல்லோரும் செய்வதுதான். மேடைகளில் சில நேரங்களில் நாமே எதிர்பார்க்காத சில வார்த்தைகள் அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக வந்துவிடும் என்பதை பல மேடைகளில் பேசி இருக்கிற நான் உணர்ந்திருக்கிறேன். ஆனால் அதற்கு வருத்தம் தெரிவித்து விட்டு கடந்து விட வேண்டியது தானே. நான் சொல்ல வந்த செய்தி ஒன்று, ஆனால் பேசியது வேறொன்றாக அமைந்து விட்டது. நான் அப்படி பேச வேண்டிய எந்த அவசியமும் எனக்கு இல்லை என்று சொல்லிவிட்டு கடந்து விட வேண்டியது தானே. ஆனால் ஒரு அறிக்கையை தந்துவிட்டு பதிவில் இருக்கிறது பாருங்கள் என்று அவர் சொல்லிவிட்டு கடந்து செல்கிறார். இதை ஒருபோதும் ஏற்க முடியாது. பாரதிய ஜனதா கட்சியில் இருப்பவர்களே இதை ஏற்கிறார்களா என்பது அவர்களிடத்துல கேட்கப்பட வேண்டிய கேள்வி. அப்பா எங்கே இருக்கிறார், அப்பா எங்கே என்பதை உங்க அம்மாவிடம் கேட்டால் தானே தெரியும் என்று சொன்னால் அது ஒரு தவறான வார்த்தை பிரயோகமாகவே தான் மாறி போயிருக்கிறது. ஆனால் விஜய்க்கு இதில் ஒரு படிப்பினை இருக்கிறது. விஜய் உங்கள் அப்பா எங்கே, உங்கள் அப்பா எங்கே என்று கேட்டார் அல்லவா, அது ஒரு அரசியல் நாகரிகமான கேள்வியா? தேர்தலில் எல்லோரும் தோல்வியை தழுவுகிறார்கள். காமராஜர் தோல்வியை தழுவி இருக்கிறார், அண்ணா தோல்வியை தழுவி இருக்கிறார். இப்படி இந்த நாட்டில் யாரெல்லாம் ஆராதிக்கப்படுகிற தலைவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் தோல்வியை தழுவியவர்கள் தான். எனவே ஒரு தோல்வியால் ஒருவரை இழிவுபடுத்தி விட முடியுமா என்று சொன்னால், இன்றைக்கும் காலை உணவு திட்டம் தொடரும் என்று நேற்றுக்கு சுதந்திர தினத்தில் கொடியை ஏற்றி வைத்து விட்டு சொல்லி இருக்கிறாரு விஜய். அந்த காலை உணவு திட்டம் இருக்கிறவரை மு.க. ஸ்டாலினுடைய பெயர் நிலைத்திருக்கும். நீங்கள் அவரை எங்கே என்று தேட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. அவர் சட்டப்பேரவையில் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுமைக்கும் நிறைந்திருக்கிறார். நான் இதுல இன்னொரு பக்கத்தை பார்க்கிறேன். இப்போ உதயநிதி காவேரி விவகாரம் குறித்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்து நடத்துகிற போது கீழே இருந்த தொண்டர்கள் குரல் எழுப்பினார்கள். அதற்கு ஒரு பதிலை சொல்லிவிட்டு அவர் கடந்து போனார். அங்க தண்ணி வரணும், எங்க வருதோ இல்லையோ அப்படின்னு சொன்னார். அப்படின்னா என்ன பொருள்? நீங்க ஏன் அதுக்கு இரட்டை அர்த்தம் கற்பித்தீர்கள்? நீங்களே ஒரு விளக்க உரை தந்து அதுல 2 செக்ஷன்ல கேஸ், ஏற்கனவே திட்டமிட்ட 7 செக்ஷன்ல கேஸ், அவரை சென்னையிலிருந்து கைது செய்து தஞ்சாவூருக்கு கொண்டு வந்தீங்க. தஞ்சாவூருக்கு கொண்டு போக முடியாதுன்னு செங்கிப்பட்டிக்கு கொண்டு போனீங்க. இது 2வது முறையாக நயினார் நாகேந்திரன் பேசுகிறார். முதலில் ஒரு முறை தேர்தலுக்கு முன்பாக விஜய்க்கு எதுவுமே தெரியாது என்று சொல்லி ஒரு நடிகையினுடைய பெயரையே குறிப்பிட்டு அவரிடமிருந்து முதலில் விஜய் வெளியில் வர வேண்டும் என்று பேசினார். இப்போதும் அது எல்லா தளங்களிலும் அப்படியே இருக்கிறது. வேண்டுமானால் எடுத்து போட்டு பார்த்துக் கொள்ளலாம். அப்போதும் விஜய் அமைதியாகத்தான் இருந்தார், இப்போதும் காவல்துறை அமைதியாகத்தான் இருக்கிறது. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு சந்தேகம், எதிர்கட்சி தலைவரை இவ்வளவு நெருக்கடிக்கு ஆளாக்கி நீங்கள் கைது செய்தீர்கள். அவர் பேசாத வார்த்தைக்கு நீங்களே விளக்க உரை தந்தீர்கள். இன்றைக்கு வெளிப்படையாகவே உங்கள் தாயார் குறித்து பேசியிருக்கிறார், முதலமைச்சருடைய தாயார் குறித்து பேசியிருக்கிறார். காவல்துறை விஜயும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை நயினார் நாகேந்திரனிடம்? நயினார் நாகேந்திரன் மீது வழக்கு பதிவு செய்து நயினாரை கைது செய்ய வேண்டியதுதானே. அதாவது சார், இந்த மாதிரியான வழக்குகள்ல கைது செய்வதற்கு முகாந்திரம் இல்ல சட்டத்தில், அதை நம்ம உணர்றோம். ஆனாலும் எதிர்கட்சி தலைவருக்கு காட்டப்பட்ட அந்த அணுகுமுறை ஏன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவருக்கு காட்டப்படவில்லை என்று சொன்னார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய பெயரை சொல்வதற்கே அஞ்சி நடுங்குகிற ஒரு முதலமைச்சர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவரை கைது செய்திருவாரா?
பாரதிய ஜனதா கட்சியினுடைய முகமாக இருக்கிற தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருப்பவரை கைது செய்து விட முடியுமா? அந்த துணிச்சல் அவருக்கு இருக்கான்னா, அந்த துணிச்சலோ தெம்போ திராணியோ விஜய்க்கு இல்லை. விஜய்க்கு இந்த தெம்பு இல்லை என்கிற காரணத்தால் தான் நயினார் நாகேந்திரன் வாய்க்கு வந்ததை எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன். இல்ல, விஜய் அவர்கள் நயினார் நாகேந்திரன் மீது நடவடிக்கை எடுக்கலன்றத உண்மையா பாஜகவுக்கு பயப்படுறாரு அப்படின்ற அந்த ஆங்கிள் தான் புரிஞ்சுக்கணுமா? வார்த்தையின் தன்மை அதையெல்லாம் வச்சு நம்ம இது பண்ண முடியாது. இல்ல, நேரடியாகவே நயினார் நாகேந்திரன் விஜயினுடைய தாயார் குறித்து தான் சொல்றாரு. அப்பா எங்க இல்ல, அவர் அந்த அர்த்தத்துல நான் சொல்லலன்னு அவரு விளக்கம் கொடுக்கறாரு. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற யாரும் தமிழ் தெரியாதவர்களா அல்லது தமிழினுடைய அர்த்தம் புரியாதவர்களா? அப்பா எங்கன்னா அம்மாட்ட தான் போய் கேட்கணும் அப்பா எங்கன்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன சார் அர்த்தம்? நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு தெரிந்த வேறு அர்த்தத்தை நீங்க சொல்லுங்க. நீங்க தண்ணி வரணுன்றதுக்கு கூட பல அர்த்தங்களை சொல்ல முடியும். ஒரு குறிப்பிட்ட நபரினுடைய வீட்டுக்கு தண்ணீர் வர வேண்டும், குடி தண்ணீர் வர வேண்டும், அல்லது குளிக்கிறதுக்கு பயன்பாட்டுக்கு தண்ணீர் வர வேண்டும். அப்படி வரலன்னா தான் அவர் பதட்டப்படுவாரு. காவேரியில தண்ணி வரலன்னா அவர் பதட்டப்பட மாட்டாருன்னு கூட புரிஞ்சுக்கலாம். அப்படித்தானே அது பொருள் கொள்ளணும். ஆனா அதுக்கு நீங்க வேற ஒரு அர்த்தத்தை கொண்டீங்க. இப்போ நேரடியாகவே அவர் சொல்றாரு, உங்க அம்மாட்ட தான் போய் கேட்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்பா யாருன்னு உங்க அம்மாட்ட தான் போய் கேட்கணும்னா, அப்ப அந்த அம்மாவினுடைய கேரக்டரை வேறு விதமாக டைவர்ட் பண்ணி கொண்டு போக பாக்குறாரு அப்படிங்கிறது அதுல இருக்கக்கூடிய அர்த்தம். எங்க அப்பா யாருன்னு உங்க அம்மாட்ட போய் கேள்றா அப்படின்னு சொல்லி கோபத்துல கிராமப்புறத்துல பேசுகிற வார்த்தை படுகொலைகளில் எல்லாம் போய் முடிஞ்சிருக்கு சார். அந்த வார்த்தையினுடைய வீரியம் தெரியாமலா பேசி இருக்கிறார் நயினார் நாகேந்திரன். அப்ப அந்த நயினார் நாகேந்திரன் பேசிய வார்த்தை உங்களை காயப்படுத்தலையா? நான் இப்படி வச்சுக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட வேறு ஒரு நபர் ஒரு நடிகையை சொன்னால் உங்களுக்கு கோபம் வரும், உங்க அம்மாவை சொன்னா உங்களுக்கு கோபம் வராதா? அப்படி எடுத்துக்கோமா அத? ஒண்ணு, நீங்க இந்த வார்த்தையினுடைய சீரியஸ்னஸ் உள்வாங்கல அப்படின்னு உங்களுடைய வாதத்தின்படி வைத்துக்கொண்டா நான் இப்படிதான் புரிஞ்சுக்கிறேன். அந்த நடிகையின் பெயரை சொல்லி அந்த நடிகைக்கு இழுக்கு வருவது மாதிரி யாராவது பேசிட்டாங்கன்னா அது முதலமைச்சருக்கு கோபம் வந்துவிடும். முதலமைச்சரை பெற்று வளர்த்து சீராட்டி பாராட்டி வளர்த்த தாய் குறித்து யாராவது பேசினால் முதலமைச்சருக்கு கோபம் வராதா? அப்படித்தானே அதுல எடுத்துக்க வேண்டியிருக்கு. நயினார் நாகேந்திரன் நேரடியாகவே விஜயினுடைய தாயார் குறித்து பேசி இருக்கிறார். உண்மையிலேயே துணிச்சலும் தெம்பும் திராணியும் இருக்குமேயானால் வழக்கு பதிவு செய்யுங்க. வழக்கு பதிவு செய்துதான் பாருங்களேன். சார், பாரதிய ஜனதா கட்சி என்கிற பெயரை இதுநாளும் எங்காவது ஒரு முறை சொல்லி இருக்கிறாரா விஜய்? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. பாஜக என்கிற பெயரையே அவர் பயன்படுத்துறது இல்லை. தேர்தல் பிரச்சார களத்தில் பேசினாரா? இல்ல. தேர்தல் முடிந்ததற்கு பிறகு ஒன்றிய அரசு என்று பேசுகிற போதாவது பயன்படுத்தினாரா? இல்ல. மோடியினுடைய பெயரை எங்காவது சொன்னாரா? எந்த இடத்துலயும் சொல்றது இல்ல. நேற்றைக்கு கூட மேடம் ஜெயலலிதா என்கிறார். ஆனால் அண்ணன் மு க ஸ்டாலினுடைய பெயரை சொல்ல முடியாது என்கிற அந்த நிலையிலிருந்து காலை உணவு திட்டம் என்கிறார். காலை உணவு திட்டம் என்றால் யாருடைய திட்டம் அது? அண்ணன் மு க ஸ்டாலினுடைய திட்டம் இல்லையா? அதை மெருகேற்றுகிறோம் என்கிறார். மெருகேற்றுவதற்கு ஒரு வாய்ப்பை உங்களுக்கு உருவாக்கி தந்தது எந்த திட்டம்? அந்த திட்டத்தை உருவாக்கியது யார்? சரி, இது ஒரு பக்கம் வச்சுக்குவோம். ஒன்றிய அரசு நிதி பகிர்வுல பாரபட்சம் காட்டுதுன்னு சட்டப்பேரவைக்குள்ள தீர்மானம். அந்த தீர்மானத்தை வழிமொழிந்து பேசுகிற முன்னாள் நிதியமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசு வெளிப்படையாக ஒன்றிய அரசு என்னென்ன செய்து என்ன செய்யுங்கிறத சொல்லி பேசுறாரு. நீங்க இங்க என்ன நடந்துச்சு? உங்களுடைய நிதியமைச்சர் அந்த தீர்மானத்தை கொண்டு வந்து விட்டு ஒரு வார்த்தை ஒன்றிய அரசு குறித்து பேசினாரா? ஒரு வார்த்தை நிதி அமைச்சகம் குறித்து பேசினாரா? ஒரு வார்த்தையாவது ஒன்றிய அரசினுடைய நிதி பகிர்வில் காட்டப்படுகிற பாரபட்சம் குறித்து பேசினாரா? அப்ப என்னவாக நீங்கள் வெளிப்பட்டுகிறீர்கள்? இத்தனை நாட்களாக நீங்கள் என்னவாக இருந்தீர்கள் என்பதுதான் செய்தி. ஒரு இடத்தில் கூட பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கிற துணிச்சலோ திராணியோ இந்த துணை நடிகை அரசிடம் இல்லை. இது பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து அஞ்சி நடுங்குகிற அரசு. இன்னமும் சொல்கிறேன், இது பாரதிய ஜனதா கட்சியுடைய கைப்பாவை அரசு. எனவே பாரதிய ஜனதா கட்சியை விமர்சிக்காது. பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து எவராவது ஒருவர் பேசினார், இவருன்னு இல்ல, பாஜக மாவட்ட தலைவரோ இல்ல வட்டார தலைவரோ பாரதிய ஜனதா கட்சியுடைய கீழ்நிலையில் இருக்கிற ஒருவர் பேசினால் கூட இவர்களால் நடவடிக்கை எடுக்க முடியாது. இதுதான் இவர்களுக்கு இருக்கிற தெம்பும் திராணியும். முதலமைச்சரான பிறகு முதல் முறையாக சுதந்திர தின விழாவில் பங்கெடுத்து தேசிய கொடியை ஏற்றிருக்கிறார் முதலமைச்சர் விஜய் அவர்கள். எப்படி இருந்தது நிகழ்ச்சிகளும் முதலமைச்சர் அவர்களுடைய உரை? இதுவரை வரலாற்றில் இல்லாத அளவுக்கு ஒரு அரசியல் கட்சி மேடையை போல ஒரு மாநில அரசினுடைய சுதந்திர தின விழா மேடையை மாற்றி இருக்கிறார் விஜய் என்பதுதான் என்னுடைய கருத்து.
நீங்கள் இந்த நாட்டுக்கு ஆற்ற வேண்டிய பணிகள் என்ன, முதலமைச்சராக இருந்து கொண்டு என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை சொல்லி அது குறித்து மக்களிடத்திலே ஒரு புரிதலை ஏற்படுத்துகிற அளவுக்கு ஒரு நயமான நாகரீக உரையை நிகழ்த்தி இருக்க வேண்டும். நான் முன்பே என்னுடைய பதிலிலே சொன்னதை போல மேடம் ஜெயலலிதா என்கிறார் அம்மா உணவகம் திட்டத்துக்கு. ஆனால் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்த ஆனால் மு க ஸ்டாலினுடைய பெயரை அவரால் சொல்ல முடியவில்லை. ஏன்? எதற்காக இவ்வளவு காழ்ப்புணர்ச்சி? உங்களை கொடநாடு பங்களாவினுடைய வாசலில் இரவெல்லாம் காத்து கிடக்க வைத்து டைம் டு லீட் என்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் சேர்த்ததற்காக உங்களை மண்டியிடச் செய்த ஜெயலலிதாவினுடைய பெயரை நீங்கள் சொல்லிவிடுவீர்கள். ஆனால் எந்த வகையிலும் தனிப்பட்ட முறையில் உங்களை பாதிக்காத, அரசியல் ரீதியாக மட்டுமே உங்களிடம் முரண்படுகிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பெயரை சொல்ல மாட்டேன்னா அந்த மேடையை எப்படி பயன்படுத்துறாருன்னு நீங்க பாருங்க. இன்னொன்னு, கரப்ஷன் ஃப்ரீன்னு நேற்றைக்கு மூறி முழங்குகிறார் விஜய். ஆனால் விஜயினுடைய ஆட்சி வந்ததற்கு பிறகு அவருடைய கட்சியினர் சொன்ன புகார் குறித்து விஜய்க்கு ஏதாவது கன்சர்ன் இருக்கா? பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் போடுறதுக்கு பணம் வாங்கிக்கிட்டாங்க கட்சியில மாவட்ட செயலாளர்னு சொல்றாங்க. நடவடிக்கை யார் மேல எடுக்கிறாரு? யார் புகார் சொன்னார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை. யார் மீது புகாரோ அவர்கள் மீது நடவடிக்கை இல்லை, புகார் சொன்னவர்கள் மீது நடவடிக்கை. நீங்க தான் கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட் கொடுக்க போறீங்களா? இன்னொன்னு, இந்த டெண்டர்கள்ல இனிமே கமிஷன் கொடுக்க தேவையில்லை என்று விஜய் சொல்கிறார். இதற்கு ஒரு ஆக்டே கொண்டு வந்து அந்த டெண்டர்ல கமிஷனோ கரப்ஷனோ இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு சட்டத்தையே கொண்டு வந்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அது குறித்து ஒரு வார்த்தையாவது நேற்றைக்கு நீங்கள் பேசினீர்களா? உங்களுக்கு பேசுவதற்கு மனம் இருக்கிறதா? வெறும் வாய்ச்சவடாலும் வெறும் வெற்று கூச்சல்களுமாக நேற்றைக்கு முதலமைச்சரினுடைய உரை அமைந்திருக்கிறது. ஒரு முதலமைச்சர் என்பவர் இப்படியா வெளிப்பட வேண்டும்? அதுவும் சுதந்திர தின மேடை, உங்களுடைய பொதுக்கூட்டம் அல்ல, உங்களுடைய மாநாடு அல்ல. அங்கே பேச வேண்டிய உரையா நீங்கள் நேற்றைக்கு பேசினீர்கள். சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. நேற்றைக்கு ஒரு படுகொலை நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிற போது சுதந்திர தின நாளில் ஒரு படுகொலை நிகழ்ந்திருக்கிறது. எங்கே போயிட்டு சட்ட ஒழுங்கு? நீங்கள் வெற்றி பெருமை பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் கோட்டை கொத்தளத்திலே நின்று கொண்டு. உண்மையிலேயே விஜயினுடைய உரை ஒரு அரசியல் உரையாக நேற்றைக்கு அமைந்தது. இது மோடியினுடைய பாணி. மோடியை எப்போதெல்லாம் கிரிட்டிசைஸ் செய்கிறார்களோ எதிர்கட்சிகள், மோடி எப்போதெல்லாம் விமர்சனத்துக்கு ஆளாகிறாரோ அப்போதெல்லாம் எல்லையிலே ராணுவ வீரன் என்று பேசுவார். அது போலத்தான் இப்போது விஜயும் பேசி இருக்கிறார். என்னுடைய அரசுக்கு நெருக்கடி என்கிறார். உங்களுடைய அரசுக்கு நெருக்கடி என்று சொன்னால், உங்கள் அரசை கவிழ்க்க நினைக்கிறார்கள் என்று சொன்னால், அதை ஏன் சுதந்திர தின மேடையில் ஏறி ஒப்பாரி வைக்கிறீர்கள்? சுதந்திர தின மேடையில் அதை சொல்ல வேண்டும். இந்த நாட்டு மக்களுக்கு நற்செய்தி சொல்வதற்காக சுதந்திர தினத்துக்கு முதலமைச்சர் மேடை ஏறி இருக்கிறாரா? தன்னுடைய கவலைப்பாட்டை சொல்வதற்கு மேடை ஏறி இருக்கிறாரா? வரப்போகிற இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரத்தை அந்த மேடையிலேயே துவங்குகிறார். என்ன சொல்கிறார்? உங்களுடைய தம்பி, உங்களுடைய அண்ணன் முதலமைச்சராகிவிட்டான் என்று என்னை கை கழுவி விடாதீர்கள், என்னை கைவிட்டு விடாதீர்கள் என்கிறார். உங்களை மக்கள் கைவிட்டு விடக்கூடாது என்று நீங்கள் சொல்லக்கூடாது. நீங்கள் மக்களை கைவிட்டு விடாதீர்கள். உங்களை வாக்களித்து அந்த கோட்டை கொத்தளத்தில் நீங்கள் குடியேற்றுகிற வாய்ப்பை உருவாக்கி தந்தார்களே, அவர்களை நீங்கள் கைவிட்டு விட்டீர்கள். நீங்கள் கைவிட்டு விடாதீர்கள் என்று நாங்கள் சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். ஆனால் நீங்கள் மக்களை பார்த்து என்னை கைவிட்டு விடாதீர்கள் என்று சொல்கிறீர்கள். என்ன சார் நியாயம் இது? ஆட்சியாளர்கள் மக்களை கைவிட்டு விடக்கூடாதா அல்லது மக்கள் ஆட்சியாளர்களை கைவிட்டு விடக்கூடாதா? உங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு உண்மையாக இருந்து பணியாற்ற வேண்டியது யாருடைய பொறுப்பு? இன்னொன்று, எதற்காக ஆட்சியை கலைக்க பார்க்கிறார்கள், சதி திட்டம் திட்டுகிறார்கள் என்றே ஒப்பாரி வைக்கிறீர்கள். யார் சதி திட்டம் திட்டுகிறார்கள்? வெளிப்படையாக பேசுகிற துணிச்சல் இருக்கா உங்களுக்கு? குதிரை பேரம் நடத்தி இந்த ஆட்சியை கலைக்கவே முடியாத அளவுக்கு கோடிகளை கொட்டி கொடுத்து சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்கியாச்சு. ஒரு கட்சியை கபலீகரம் செய்தாச்சு. இன்னமும் எங்கள் ஆட்சியை கலைக்க பார்க்கிறாங்க. யார் கலைக்க பார்க்கிறாங்க? தெளிவாக சொல்லிவிட்டு நாங்கள் பலமான எதிர்கட்சியாக இயங்குவோம் என்று சொல்லிவிட்டு எதிர்கட்சி நிலையிலிருந்து தன்னுடைய பணி என்னவோ அதை திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டிருக்கு. உங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரையாவது டிஸ்டர்ப் பண்ணுதா திமுக? உங்களுடைய ஆட்சியை கலைப்பதற்கு ஏதாவது வியூகங்களை வகுக்குதா திமுக? அது குறித்து திமுக சிந்திக்கவும் இல்லை, திமுக செயல்படவும் இல்லை. அது திமுகவுக்கு தேவையும் இல்லை. கடந்த காலத்தில் எடப்பாடி ஆட்சி காலத்தையே அப்படியே விட்டு வேடிக்கை பார்த்தது திமுக. திமுக ஒருபோதும் எடப்பாடி பழனிசாமிக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கல. நல்லா தெரிஞ்சுங்க. நீங்க ஆட்சியை கலைக்கணும்ன்ற எண்ணத்துக்கு போகலாம். அன்னைக்கு நினைத்திருந்தா அதிமுகவை அன்றைக்கே அக்கக்காக பிரித்து போட்டிருக்க முடியும். ஆனா பிரிக்கல திமுக. அது திமுகவினுடைய வேலை இல்லை. இப்பவும் திமுக தாவேக்காவை
ஒழித்து கட்ட வேண்டும் என்று நினைக்கவில்லை. அரசியல் ரீதியாக உங்களுடைய நடவடிக்கைகள் தவறு என்றுதான் சொல்கிறது. ஆனால் நீங்கள் மேடையில் ஏறிக்கொண்டு ஒப்பாரி வைக்கிறீர்கள். ஒரு முதலமைச்சர் எப்படி பேசக்கூடாது என்பதற்கு உதாரணமாக நேற்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சுதந்திர தின உரையில் பேசியிருக்கிறார். நேற்றைய நிகழ்ச்சிகளை பாக்குறப்ப சமூக வலைதளங்கள்ல பெரும்பாலும் ஆக்கிரமிச்சிருந்த ஒரு விஷயம், கேட்கலாமான்னு தெரியல, இருந்தாலும் நான் கேட்கிறேன், நீங்களும் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சுதந்திர தினத்துல முதலமைச்சர் கொடியேற்றினது, முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய உரை, இதை கடந்து வைரலான விஷயம் ஒரு நடிகை அங்க அந்த நிகழ்ச்சிக்கு வந்து போனது, அங்க நடந்த சில விஷயங்கள், அவங்க உட்கார்ந்து இருந்தது போற, இதைத்தான் நிறைய சோசியல் மீடியாவில வைரல் ஆக்கிட்டு விமர்சிச்சுக்கிட்டு கான்ட்ரவர்சி ஆக்கிட்டு இருக்காங்க. இது உண்மையாகவே யாருடைய தவறுன்னு நினைக்கிறீங்க? முதலமைச்சர் கலந்து கொள்கிற நிகழ்ச்சிக்கு புரோட்டோகால்னு ஒண்ணு இருக்கு சார். முதலமைச்சரினுடைய குடும்பத்தினருக்கு பாஸ் வழங்கப்பட்டு அவர்கள் முன்வரிசையிலே அமர வைக்கப்படுவார்கள். அப்படித்தான் அவருடைய தாயாரும் அவருடைய தந்தையாரும் அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அருகாமையில் ஒருவர் வந்து அமர்ந்திருக்கிறார். என்னுடைய அரசியல் வாழ்வு, நான் கொண்டிருக்கிற கொள்கை, நான் இதுகாரும் பயணித்திருக்கிற பயணம், இவற்றின் அடிப்படையில் சொல்கிறேன். இது குறித்து பேசுவதற்காக நான் உண்மையிலேயே வெட்கப்படுகிறேன். இது குறித்தெல்லாம் நான் பேசக்கூடாது என்று நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் ஒரு நெறியாளராக கேள்வி கேட்ட காரணத்தால் பதில் சொல்கிற இடத்தில் நான் இருக்கிறேன். அப்ப அவருக்கு யார் அந்த முன்னுரிமையை கொடுத்தது? எதற்காக அவருக்கு அந்த முன்னுரிமை வழங்கப்பட்டது? நீங்க சொல்றீங்க இல்லையா, ஒரு சோசியல் மீடியா அட்டென்ஷன் கிரியேட் ஆயிடுச்சு. நேற்றைக்கு வந்து விஜய் பேசியதை விட, விஜய் கொடியேற்றியதை விட, விஜய் அந்த சல்யூட் வைத்த செய்தியும் அந்த நபர் வந்து உட்கார்ந்திருந்த செய்தியும் தான் பேசுபொருள் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? இதை முன்கூட்டியே விஜய் உணரலையா? விஜய் சொல்லாமல் அவர் வந்து அங்கே உட்கார்ந்து இருந்தார். புஷி ஆனந்த் பவ்யமாக போய் அந்த நபருக்கு வணக்கம் சொல்கிறாரு. பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற விஜயினுடைய தாய் தந்தையாருக்கு வணக்கம் சொல்லவில்லையே. அப்போ இதை எதிர்பார்த்து இது நடக்கும் என்று தெரிந்ததற்கு பிறகும் அவருக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து ஏதோ ஒரு சமிக்கையை விஜய் கொடுக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன். நீங்க உங்களோடு சினிமாவில் பழகிய நண்பர்கள் பலரும் இருக்கிறார்கள், பழகிய தோழிகள் பலரும் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் அந்த முக்கியத்துவத்தை நீங்கள் கொடுக்கலையே. நீங்க வந்து இந்த நடிகையோடு மட்டுமா நடித்திருக்கிறீர்கள்? இந்த நடிகையோடு மட்டும்தான் நட்பு வைத்திருக்கிறீர்களா? வேறு யாரோடும் உங்களுக்கு நட்பு இல்லையா? வேறு யாரோடும் நீங்கள் சினிமாவில் தோன்றி நடிக்கவில்லையா? அவர்களுக்கு எல்லோருக்கும் அந்த வாய்ப்பை நீங்கள் கொடுத்திருந்தால் இது எல்லோருக்குமான வாய்ப்பு என்று கடந்து போயிருப்பார்கள். இவ்வளவு பெரிய அட்டென்ஷன் அதுல கிடைச்சிருக்காது. புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த அட்டென்ஷன் கிடைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட நடிகை மட்டும் வந்து அந்த முதல் வரிசையிலே உட்காருகிறார். அவர் ஆனந்த தாண்டவம் ஆடுகிறார் நீங்கள் அந்த ஜீப்பிலே அணிவகுத்து போகிற போது. அப்போ இது ஒரு அட்டென்ஷன் கிரியேட் ஆகுது சார். இந்த உலகம் கிசு கிசுக்கு ஏங்கி தவிக்கிற உலகம், நல்லா நீங்க புரிஞ்சுக்கங்க. 90 விழுக்காடு பேர் ஏதாவது ஒரு புதிய செய்தி இதன் மூலமாக கிடைக்காதா என்று கண் காது மூக்கு வைத்து பேசக்கூடிய நபர்களாகவே வெளிப்படுவார்கள். இன்னொன்னு, ஒரு சினிமா உலகத்துக்குள் மக்கள் மூழ்கி இருக்கிறார்கள் என்பதை மறுக்க முடியாது. அந்த பிம்பத்துக்குள் தான் நீங்கள் முதலமைச்சராகி இருக்கிறீர்கள். அப்போ ஒரு ஈர்ப்பு, ஒரு விதமான புரிதல், ஒரு விதமான பார்வை அந்த இடத்தில் வரும் என்று விஜய் முன்பே உணர்ந்திருக்கிறார், தெரிந்தே செய்கிறார். தன்னுடைய மனைவி ஒரு வழக்கை தொடுத்து விட்டு எந்த குற்றச்சாட்டை வைத்தாரோ அதற்கு மறுநாள் யார் மீது குற்றச்சாட்டு வைக்கப்பட்டதோ அவரை அழைத்துக் கொண்டே திருமண விழாவில் பங்கேற்றவர் தானே. எனவே திட்டமிட்டு தான் இதை செய்திருக்கிறார். இதற்கு முழு முதற் காரணமாக இருந்தவர் விஜய் தான். விஜய் தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். இது தவறா அல்லது சரியா, அந்த இடத்துக்கெல்லாம் நீங்க போக வேண்டியதில்லை. விமர்சனம் வந்துருச்சு. இந்த விமர்சனத்தை நீங்க இன்னைக்கு எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் வருதல். ஒரு முதலமைச்சருக்கு எதற்காக இந்த விமர்சனம்? நீங்கள் அரசியல் ரீதியாக விமர்சனத்தை எதிர்கொள்ளுங்கள், அரசியல் ரீதியாக முரண்படுங்கள். ஆனால் இந்த மாதிரியான விவகாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டாமா? எதற்காக இந்த ஒரு ஏற்பாட்டை நீங்கள் செய்து கொடுக்கிறீர்கள்? இப்ப பாருங்க, நேற்றைக்கு முழுமைக்கும் இதுதான் செய்தி. பல மீம்ஸ், பல வீடியோஸ் சமூக வலைதளங்களை முழுமையாக ஆக்கிரமித்திருக்கிறது அந்த செய்தி. அவர் வந்தது, அவருடைய தாயார் வந்தது, இதை பற்றி மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். விஜய் கொடியேற்றியது இரண்டாவது செய்தி தான். முதல் செய்தி அந்த நடிகையும் அந்த நடிகையினுடைய தாயார் வந்ததும் தான். அவர் சல்யூட் வைத்ததும், அதற்கு இவர் மறு சல்யூட் வைத்து ஆனந்த தாண்டவம் ஆடியதும், இருவர் முகத்திலும் காணப்பட்ட அந்த மகிழ்ச்சி, அந்த சிரிப்பு, இவைதான் நேற்றைக்கு ஊடகங்களில் செய்தியாகிறது. எதற்காக நீங்கள் இந்த இடத்தை கொடுக்கிறீர்கள்? எதற்காக நீங்கள் இந்த இடத்தை கொடுக்கிறீர்கள்? கிராமப்புறத்திலே ஒரு பழமொழி உண்டு, ஊசி இடம் கொடுக்காமல் நூல் நுழைய முடியுமா என்று கேட்பார்கள். அதுபோல விஜய் இடம் கொடுத்த காரணத்தால் விஜய் சொல்லாமல் கோட்டையிலிருந்து ஒரு தகவல் வராமல் இது நடந்து விடுமா? நிச்சயமாக விஜய் சொல்லித்தான் முதல் வரிசையிலே அவருக்கு இடம் ஒதுக்கப்பட்டது. எனவே இதற்கு முழு முதற் காரணம் விஜய் தான்.
இந்த இவிஎம்க்கு எதிராக வாக்குப்பதிவை காப்பதற்காக அப்படி ஒருங்கிணைவுன்னு சொல்லிட்டு ஒரு இயக்கம் தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களே அந்த இயக்கத்தினர், குறிப்பாக பொன்ராஜ் அவர்கள், ஐயநாதன் அவர்கள் உள்ளிட்டவர்கள்லாம் இணைந்து ஒரு இயக்கத்தை உருவாக்கி இருக்கிறார். அது ஒரு மிகப்பெரிய மக்கள் இயக்கமாக உருவெடுக்க வைப்பதற்கான திட்டம் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? இந்த இயக்கம் அவசியமானதா? உங்களுடைய பார்வை என்ன இதை பத்தி? உண்மையிலேயே இந்த இயக்கம் காலத்தின் கட்டாயம். இந்த இவிஎம் முறை என்பது எப்போது அமலுக்கு வந்ததோ அப்போதிலிருந்தே இதனுடைய முறைகேடுகள் தலைவிரித்தாட துவங்கி இருக்கின்றன. ரொம்ப குறிப்பாக நேற்றைக்கு காலையில ஒரு செய்தி, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வாக்குப்பதிவு செய்யப்பட்ட இயந்திரங்கள் குப்பையில் வீசப்பட்டிருக்கின்றன என்கிற செய்தி. அப்ப நான் அளித்த வாக்குகளை பதிவு செய்திருக்கிற அந்த இயந்திரங்கள் குப்பையில் வீசப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் என்னுடைய வாக்குகள் குப்பையில் வீசப்பட்டதாகத்தான் பொருள். குறிப்பாக தமிழ்நாட்டுக்குள்ளும் இந்த இவிஎம் முறைகேடுகள் நுழைந்து விட்டது என்பதற்கு சாட்சி தான் அண்மையிலே கொளத்தூரிலே நடைபெற்ற மறு வாக்குப்பதிவு என்பது. சீல் வைக்கப்பட்ட அந்த அரக்குகள் எல்லாம் புதிதாக இருக்கின்றன. அதிலே ஒரு முறைகேடு நடந்திருக்கிறது என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநிலங்களவை உறுப்பினர் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் என்.ஆர். இளங்கோ அவர்கள் பத்திரிகையாளர்களிடத்திலே சொன்னார். ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் திருவள்ளூர் தொகுதியில் சசிகாந்த் செந்தில் போட்டியிட்ட போது, அவரை எதிர்த்து போட்டியிட்ட தேமுதிகவினுடைய நல்லதம்பி போட்டியிட்ட போது அந்த தொகுதியிலே பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் காணாமல் போயிற்று. ஒருவேளை அந்த வாக்கு சதவீதத்தினுடைய வித்தியாசம், அதாவது வெற்றி தோல்வி வாக்கு சதவீதத்தினுடைய வித்தியாசம் சில ஆயிரமாக இருந்திருக்குமே, ஆனால் இந்த பல ஆயிரம் வாக்குகள் ஒரு மேஜர் ரோலை பிளே பண்ணியிருக்கும். ஆனா அந்த பல்லாயிரம் வாக்குகளை அவர்கள் கணக்கில் கொள்ளாததுக்கு காரணம் லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற காரணத்தால். அப்போ வாக்குகள் காணாமல் போகிறது, வாக்களித்த இயந்திரங்கள் குப்பையில் வீசப்படுகிறது, செல்லரித்து போகிறது, வாக்குப்பதிவு இயந்திரத்தில் முறைகேடுகள் நடக்கிறது என்று சொன்னால் இந்த முறை தேவைதானா என்கிற கேள்வி நாட்டு மக்களிடத்திலே எழுந்து நிற்கிறது. அண்மையிலே கூட எதிர்கட்சி தலைவராக இருக்கிற ராகுல் காந்தி அவர்கள் எப்படியெல்லாம் முறைகேடு நடந்தது என்பதை ஆதாரப்பூர்வமாக அம்பலப்படுத்தினார். ஆனால் அதன் பிறகு அது குறித்து அவர் பேசவே இல்லை. ஒரு நாள் அம்பலப்படுத்திய செய்தியோடு அது நிறைவு பெற்றது. எனவே இந்த இவிஎம் முழுமையாக எதிர்க்கப்பட வேண்டும். இந்த இவிஎம் வந்ததற்கு பிறகுதான் தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுகிறது. பாரதிய ஜனதா கட்சிக்கு தொடர் வெற்றிகள் கிடைக்கின்றன. இந்த இவிஎம்ஐ வளர்ந்த நாடுகள் கூட பயன்படுத்துவதில்லை. இன்னும் வாக்குச்சீட்டு முறையை தான் வைத்திருக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் வாக்குச்சீட்டு முறையில் தான் அந்த நம்பிக்கை துளிர்த்திருக்கிறது, தலைத்திருக்கிறது. எனவே இந்த இவிஎம் எதிர்க்கப்பட வேண்டியது. அதற்காக ஒரு மக்கள் இயக்கத்தை நடத்துவதற்கு அண்ணன் ஐயநாதன் போன்றவர்கள் எல்லாம் தயாராகி இருக்கிறார்கள். அண்ணன் மு.க.ஸ்டாலின் அவர்களை சந்தித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த விவகாரத்தில் முழுமையாக தன்னை ஒப்படைத்துக் கொண்டு இந்த இவிஎம்க்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகம் போராட வேண்டும், குரல் கொடுக்க வேண்டும் என்றுதான் நான் எதிர்பார்க்கிறேன். நிறைய விஷயங்களை பகிர்ந்து கூட ரொம்ப நன்றி. நன்றி.